வரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏகரைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாகும். இந்த சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாம், நமக்கு முன்னாடி வாழ்ந்து மரணித்தவர்கள், அனைத்து மூமினுடைய அடிப்படை மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். அந்த மறுமை நாளில் இறைவன் முன்னாடி நாம் எழுப்பப்படக்கூடிய, ஒன்று திரட்டப்படக்கூடிய நாளில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதை தான் நம்முடைய அளவுகோலாக வைத்திருக்கிறோம். நாம் பல தருணங்களில் மறுமையை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். பல மாதங்களில் இறைவன் நமக்கு ஆக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் மறுமைக்காக நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். பல உரைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் கூட திரும்ப திரும்ப மறுமையை குறித்து நாம் கேட்டுக்கொண்டு அறிந்து கொண்டு இருக்கிறோம். மறுமையை பற்றி எந்த ஒரு முஸ்லிமிடத்தில் கேட்டாலும் அதனை பற்றின அனைத்து விடயங்களும் நமக்கு தெரிந்து வைத்து தான் இருக்கிறோம். இருந்தாலும் திரும்ப திரும்ப நினைவூட்டலாக மறுமையை நாம் திரும்ப திரும்ப அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு, அறிவுடைய மக்களுக்கு ஒரு சில வசனங்கள் மூலமாக வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் பல இடங்களில், அதிகமான இடங்களில் திரும்ப திரும்ப மறுமையை பற்றி, மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி, மறுமையுடைய வெற்றியை பற்றி, மறுமையுடைய தோல்வியை பற்றி எல்லாம் இறைவன் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தன்னுடைய தோழர்களிடத்தில் மறுமையுடைய அச்சத்தை ஊட்டி வார்த்தெடுத்த பிறகும் மரணம் வரைக்கும் திரும்ப திரும்ப மறுமையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இந்த இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை என்று வேணாலும் முடிந்து விடலாம். மறு உலகத்தில் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்றால் மறுமையை எல்லா தருணத்திலும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. இந்த மறுமையை பற்றி நாம் ஏன் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டும், திரும்ப திரும்ப அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரே வசனத்தில் அல்லாஹ் நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். மறுமைனா இப்படித்தான் இருக்கும். நாம் அனைவரும் மரணித்த பிறகு திரும்ப எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம். அந்த நாள் இப்படித்தான் இருக்கும் என்பதை, அந்த நாளுடைய நிகழ்வு இப்படித்தான் இருக்கும் என்பதை ஒரு வசனத்திலே அல்லாஹ் நமக்கு அழகா படம் முடித்து காட்டுறான். சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்துடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும் வஹ்ஷு யௌமா. ஓ மனிதர்களே, உங்களை படைத்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் புறத்தில் இருக்கக்கூடிய மறுமைக்கும் பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் வலதிஹி. எந்த ஒரு அத்தாவும் தன்னுடைய மகனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஒலா மௌலூதுன் ஹுவ ஜாஸி வாலிதிஹி செய்யா. அது மாதிரி மகனும் அத்தாவுக்கு உதவி செய்ய முடியாது. இன்ன வாதல்லாஹி ஹக்குன். இது அல்லாஹ்வுடைய ஹக்கு, வாக்குறுதி, நிச்சயமா நடக்கும். இப்படி அல்லாஹ் சொல்றான். இப்படி அல்லாஹ் பேசுகிறான். மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் எல்லாரும் வந்து நிற்பீங்க. நீங்க உங்க மகனுக்கு உதவ முடியாது, உங்க மகன் உங்களுக்கு உதவ முடியாது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மாதிரி கிடையாது. சில நேரங்களில் வாக்குறுதியை கரெக்டாக பின்பற்றுவோம், சில நேரங்களில் வாக்குறுதியை பின்பற்றாமல் கூட விட்டுருவோம். சூழ்நிலை, நம்முடைய நேரம், இதை வைத்து பல நேரங்களில் வாக்குறுதி கூட நம்ம கொடுத்துட்டு மாறு செய்யறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்காது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது நிச்சயமானது, அது ஹக்கு, அது நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. எதை பார்ப்பீங்க? எந்த ஒரு அத்தாவும் தன்னுடைய மகனுக்கு உதவ முடியாது, எந்த ஒரு மகனும் தன்னுடைய அத்தாவுக்கு உதவ முடியாது. அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட நாள்? இந்த உலகத்தை விட அதிபயங்கரமான ஒரு நாள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, பார்வைகள் நிலை குத்தி இருக்கும்,
போதை வயப்பட்டவங்க போல எல்லாரும் அந்த நாளில் நிற்பாங்க. ஆனால் யாரும் போதையெல்லாம் பொருள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் போதையில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக நிற்பாங்க. பார்வையெல்லாம் நிலை குத்தி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு தனக்கு என்னாகும் என்ற பயத்தில் நிற்பாங்க. ஒரு கர்ப்பிணி தன் குழந்தையை பெற்றெடுக்க வழியே கூட உணர மாட்டார். அப்படியே குழந்தையை பெற்றெடுப்பார். பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைக்கு என்னாச்சுன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. பைத்தியக்காரங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழல்ல அப்படியே பயம், கடுமையான ஒரு நெருக்கடி, ஒரு தீ விபத்து, அதுக்குள்ள போய் சிக்கிட்டு ஒரு நிலநடுக்கம் போன்ற நேரத்தில் நடக்கக்கூடிய மக்களை பாருங்க. திடீர்னு அதிகமான உச்சபட்ச நிலநடுக்கும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாது. வீட்டில் எதை எடுக்கலாம், எதற்கு எடுக்க வேண்டாம், உயிரை எப்படி காப்பாற்றுறது, உள்ள இருக்க குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறது தெரியாம பதைத்து தன் உயிர் காப்பாற்றப்பட்டால் போதும்னு ரோட்டுக்கு ஓடி வந்து நிற்கிறாங்க. பார்த்தீங்களா? உலகத்துடைய அற்பமான நேரத்தில் வந்துட்டு நம்ம சேஃப்டியா இருக்கிறோம் தெரிஞ்ச பிறகுதான் யோசிப்பாங்க. உள்ள அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, குழந்தை இருந்தாங்க, மனைவி இருந்தாங்கன்னு. இந்த உலகத்தை விட பல ஆயிரம் மடங்கு பயங்கரமான அதிபயங்கரமான ஒரு நாளில் போய் நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் இடிபாடுகளையோ தீ விபத்திலேயோ சிக்கிக்கொண்ட ஒருவர் தனக்கு உதவி கிடைக்காதா என்று பரிதவிக்கும் பொழுது நம்ம உயிர் பாதுகாப்பா வந்துருச்சுன்னு வெளியே வந்து நின்ன பிறகு யார் இருக்கிறா, என்ன நிலைமைன்னு யோசிச்சுட்டு காப்பாத்தன்னு போய் நிற்கிறோம். பார்த்தீங்களா? வெள்ள நிவாரண நேரத்தில் கூட களத்தில் போய் நின்று வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் அதுக்கான கூலியை தருவான். அந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு போய் நிற்கிறோம். பார்த்தீங்களா? யாரோ எவரோ பரவாயில்லை, அவர்களுக்கு என்னால் அந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு போய் உதவி செய்யறோம். பார்த்தீங்களா? இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய மனிதாபிமானம். இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்திலே எடுத்துக்கிடுங்க. யாருக்கோ போய் களத்தில் நின்று உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். நம்முடைய பெத்த பிள்ளை உள்ள சிக்கி இருக்கிறார், கடுமையான தீ அதுக்குள்ள சிக்கி இருக்கிறார், அல்லது வெள்ளத்துக்குள்ள சிக்கிட்டாரு, இடிபாடுகளுக்குள்ள சிக்கிட்டாரு. என்ன நினைப்போம்? ஏன் புள்ள குற்றக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றணும் போய் உதவி செய்யறோம். பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சூழல்ல என்னுடைய மகன் சிக்கிவிட்டால் என்னால் அந்த உதவியை செய்யணும்னு போய் நிற்கிறோம்ல. காவல்துறை இருக்கட்டும், தீயணைப்பு துறை இருக்கட்டும், அவங்க போக முடியல, கடுமையான நெருப்பு, நாங்கள் போக மாட்டோம் நின்னா கூட நம்ம எப்படியாவது போய் காப்பாற்ற நினைக்கிறோம். என் பையன் தாங்க மாட்டா, என் புள்ள தாங்காது, என்னுடைய மகள் தாங்க மாட்டாருன்னு போய் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இதை விட பல மடங்கு உயர்வான நெருப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்துடைய நெருப்பு என்பது 70% 70 பங்குகளாக இருக்கும். அதுல ஒரு பங்கு தான் இந்த உலகத்திற்குரிய ஒட்டுமொத்த வெப்பம், தீ நெருப்பு. இதை விட 69 மடங்கு கூடுதலாக இருக்கும் நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றாங்க. சகாபாக்கள் பார்த்துட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதரை சித்திரவதை செய்ய வேண்டும் என்றால், தண்டிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துடைய நெருப்பே போதும்ல. பெட்ரோலை ஊத்தி ஒருத்தரை பத்த வச்சோம்டா அதுவே போதும், அவருக்கு வேதனை எவ்வளவு வேதனை கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம் அந்த உலகத்துல. இதை விட 69 மடங்குனா அதிபயங்கரமா இருக்குமே. ஏன் அது எப்படி மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும்? எதுக்கு அவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய நெருப்புன்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நெருப்புல, அப்படிப்பட்ட வேதனையில யாருடைய மகன் கிடந்தாலும் சரி, நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, உதவி செய்ய முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னா சுத்தப்பு, யா அய்யுஹன்னா சுத்தப்பு ரப்பக்கும் வஹ்ஷோ யௌமா. ஓ மனிதர்களே, உங்களை படைத்த அல்லாஹ்வை பயப்படுங்க, அவன் மறைத்து வைத்திருக்கிறானே அந்த மறுமைக்கும் பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்சி வாலிதுன் வலதி, எந்த ஒரு அத்தாவும் தன்னுடைய மகன் நரகத்தில் புலம்பும் பொழுது, துடிக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது வேதனையை பார்க்க மாத்திரம்தான் முடியும், உதவி செய்ய முடியாது. இந்த வசனம் போதும்லங்க நமக்கு. இந்த உலகத்தில் என் கண்ணு முன்னாடி என்னுடைய குடும்பத்தாரோ நான் பெற்றெடுத்த பிள்ளைகளோ வேதனை அனுபவிக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது எந்த பெற்றோராலும் தாங்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல பிள்ளைகள் எடுத்தெறிஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் போய் கஷ்டப்படுறார் பிள்ளை என்று தெரிஞ்சா என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? எடுத்தெறிஞ்சிட்டு போயிட்டான், வேணான்னு போயிட்டான், போயிட்டு போறான்லாம் விட மாட்டோம். எங்கேயோ கண்ணுங்க இருக்கிறான், கஷ்டப்படுறான், எந்த எதுக்கு நான் கொடுக்குறேன்லாம் நினைக்கிறோம். பார்த்தீங்களா? உலகத்தோட அற்பமான இதுங்க. ஒருத்தருக்கு உதவி செஞ்சு இப்படியாவது வாழ்க்கையை கடத்திக்கலாம், அதுல கூட என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மறுமை கடுமையான நாள், பயங்கரமான நாள். அந்த நாள்ல தான் என் பிள்ளைக்கு, என் பெற்றோருக்கு நான் உதவி செய்ய வேண்டும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ உன்னுடைய மகனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாய். இது சாதாரண மேம்போக்கான வசனமா எடுத்துடக்கூடாது என்பதற்காக, என்ன வாதல்லாஹி ஹக்கும், இது ஹக்கு, அல்லாஹ்வுடைய ஹக்கு, வாக்குறுதி நிச்சயமா நடக்கும், அதனால பயந்து கொள் அப்படி அல்லாஹ் சொல்றான்.
இந்த வசனம் தாங்க நமக்கு அளவுகோல். எந்த ஒரு அத்தாவும் மகனுக்கு உதவ முடியாது, மகனை அத்தாவுக்கு உதவ முடியாது. அதனால பயந்து கொள். அதனால தான் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் மறுமை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நாள்? அல்லாஹ் இன்னும் பல வசனங்கள்ல சொல்றான். ஒரு திடீரென்று பெரும் சத்தம் ஏற்பட்டு அந்த நாள் நடந்துடும். இருக்கிற மாதிரி இருப்போம், சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம், வேலை செய்யற மாதிரி இருப்போம், திடீர்னு சத்தம் ஏற்படும், எல்லாம் இறந்துருவோம், திடீர்னு சத்தம் ஏற்படும், எந்திரிச்சு நிற்போம் மறுமையில நிற்கிறோமா. இன்ன பிறகு யௌம யஃபிரு மரு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. திடீர்னு சத்தம் ஏற்பட்டு அந்த நாள் ஏற்பட்டுரும். அந்த நாள்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து விரண்டோடுவான். யாரை பார்த்து விரண்டோடுவான்? கடன் வாங்கி இருக்கிறோம் கடன்காரனை பார்த்து ஓட மாட்டாங்க. யாரை பார்த்து யார் விரண்டோடுறா? தன் உடன் பிறந்த சகோதரனை பார்த்து ஓடுவார். வா உம்மிஹி தாயை பார்த்து ஓடுவார். வா அபீஹி தந்தையை பார்த்து விரண்டோடுவார். ஓ சாகிபத்திகி கட்டிய மனைவியை பார்த்து விரண்டோடுவார். ஓ பனேகி பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து விரண்டோடுவார். எப்படிப்பட்ட நாள்? கஷ்டமான நெருக்கடியான சூழல், அதிபயங்கரமான நாள். உதவி செய்ய வேண்டும் என்றால் உலகத்துல என்னால் ஆண்ட உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதை விட பல 100 மடங்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நாள். அந்த நாள் எப்படியா காப்பாற்றின நிரந்தர வாழ்க்கை இல்லைங்க என் பையனுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு. அந்த நாள் என்னால் உதவி செய்யணும் தான் நினைப்போம். ஆனா எப்படி இருக்குமா நிலைமை? அல்லாஹ் உல்டாவா சொல்றான். ஒரு புறத்துல நீங்க உதவி செய்ய முடியாதுன்னு சொன்ன இறைவன் இன்னொரு வசனத்துல சொல்றான், உதவி செய்யறது கூட யோசிக்க கூட மாட்டீங்க, விரண்டு ஓடிடுவீங்க. என்னுடைய பெற்றோர் என்னை பார்த்து விரண்டு ஓடுவார், நான் என்னுடைய பெற்றோரை பார்த்து விரண்டு ஓடுவேன், என் பிள்ளையை பார்த்து ஓடுவேன், மனைவியை பார்த்து ஓடுவேன். பக்கத்துல வந்து ஏதாவது என்னிடத்தில் கேட்ட போறாங்க. ஒவ்வொருத்தருடைய நிலை அந்த நாள்ல எப்படி இருக்கும்? யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலை என்ன ஆகும், என்னுடைய நிலை என்ன ஆகும், இப்படித்தான் இருக்கும். அது மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு ஹமீமும் தன்னுடைய ஹமீமுக்கு என்ன ஆச்சுன்னு கூட விசாரிக்க மாட்டான். ஹமீம்னா யாரு? உயிர் நண்பன். நமக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளம் பெரிய காலகட்டத்தில் அது பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஐடினா 5000 வேற சேர்த்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்டா. முகம் தெரிஞ்சவன் தெரியாதவன் அறிந்தவன் அறியாதவன் எல்லாத்தையும் நண்பராக வைத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க. உயிர் நண்பர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று எடுத்துக்கொண்டா குறைவாக தான் இருக்கும். 1-2 பேர் தான் இருப்பாங்க. கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிடுவோம். நமக்கு ஒண்ணுனா வந்து நிற்பாரு, அவருக்கு ஒண்ணுனா நம்ம போய் நிற்போம். உலகத்தில் இப்படி இருக்கிறோம்ல, அதை எல்லாம் அப்படியே அந்த வார்த்தையை போட்டு சொல்றான். நண்பன்ற வார்த்தையை போடாம ஹமீம் உயிர் நண்பன், தன்னுடைய உயிர் நண்பனுக்கு என்னாச்சுன்னு கூட விசாரிக்க மாட்டான். இப்படிப்பட்ட நாளுங்க. எனக்கு உயிர் நண்பரா அந்த உலகத்தில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் விடவே மாட்டார். அவருக்கு ஒண்ணுனா கஷ்டத்துல நான் போய் நிற்பேன். ஆனா மறுமை நாள்ல நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறானா நன்மையில இருக்கிறேனா என்று விசாரித்தால் தான் உதவி செய்ய முடியும். விசாரிக்க கூட மாட்டாங்க. இந்த லாக்டவுன்ல சிலர் கஷ்டத்துல இருந்திருப்பாங்க, நெருக்கடியில இருந்திருப்போம். நண்பர்கள் உறவினர் இருக்கிறாங்க, யாரு என்னன்னு கூட தெரியாம கூட ஒரு சிலர் தேடி வந்து உதவி செஞ்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு சிலர் என்னன்னு விசாரிக்காம கூட விட்டுருப்பாங்க. எந்த உதவி வந்திருக்காது. பிற்காலத்தில் பேசும்போது ஒரு பேச்சு கூப்பிட்டுருக்கலாம்லப்பா, சொல்லியிருக்கலாம்ப்பான்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்து கொண்டாதான் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். கஷ்டத்தில் இருக்கிறேனா, சரியா இருக்கிறேனா, உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேனா என்று தெரியும். விசாரிச்சு உண்டான உதவி செய்ய முடியும். விசாரிக்கலைன்னா என்னன்னு தெரியாதுல்ல. ஒரு சிலர் ரொம்ப நாள் கழிச்சு நண்பர்கள் பேசிக்கும் போது சொல்லுவாங்க, ஒரு பேச்சு கூப்பிட்டுருக்கலாம்ல, இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கேன் எனக்கு தெரியலையப்பா. விசாரணை இல்லை, தெரியல. உயிர் நண்பன் அப்படிலாம் விடமாட்டான், மறுமையில விட்டுருவானாமா. விசாரிச்சா தானே உதவி செய்ய முடியும். அல்ல அதையே போடுறான். உதவி செய்வான் செய்ய மாட்டான் என்று கூட சொல்லல. ஒலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த உயிர் நண்பனும் உயிர் நண்பனுக்கு என்னாச்சுன்னு விசாரிக்க கூட மாட்டான். இந்த நாள் நம்மளும் நிற்போம். நம்ம உயிர் நண்பனுக்கு என்னாச்சு நாம் விசாரிக்க மாட்டோம். நம்ம உயிர் நண்பன் நமக்கு என்னாச்சுன்னு விசாரிக்க மாட்டான். விட்டு ஒவ்வொருத்தனும் விரண்டு ஓடிக்கிட்டு இருப்போம். எப்படின்னா போய் நிற்கிறோமா, கூட்டமா பேரண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, பிள்ளை நிற்கிறாங்க, மனைவி நிற்கிறாங்க. ஒருத்தங்களே பார்க்குறோம், கொண்டாட்டிங்க நிற்குதா ஓடிடுறோம். அங்கே பையன் நிற்கிறானா அவரை விட்டு ஓடிடுறோம். அத்தை அங்கே அவன் ஓடிடுறோம். அவர் இங்கிட்டு ஓடுறாரு, நான் இங்கிட்டு ஓடுறோம். பல ஆயிரம் கோடி மக்கள் நிற்கிறோம்ல. இன்றைக்கே 120 கோடி இந்தியாவில் இருக்கிறோம். உலகம் ஃபுல்லாக 600 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி பேர் வாழ்ந்துருக்கிறாங்க?
பல ஆயிரம் கோடி மக்கள் வந்து நிற்கக்கூடிய சபையில எனக்கென்று உறவினர் எடுத்துக்கொண்டு ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டு விரண்டோடி 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 தனியா போய் நிற்போம். என்ன சுத்தி இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. அந்த கூட்டத்தில் போய் நிற்போமா? இப்படி இருக்கும். இது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யூ பஸ்ஸரூனஹும், அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். என்னுடைய உறவினரை எனக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுவான், என்னுடைய உறவினருக்கு என்ன எல்லாம் காட்டுவான். இப்படி பார்ப்பாங்கல்ல, ஓ அங்க நிக்கிறாங்களா, ஓ அண்ணன் அங்க நிக்கிறாரா, தம்பி இங்க நிக்கிறாரா, மாமா மச்சாலா அங்க நிக்கிறாங்களா, இப்படி எல்லாத்தையும் பார்த்துருவோம்ல. பார்த்த பிறகு அல்லாஹ்விடத்துல அந்த மனிதன், நான் என்னை மாதிரி சக மனிதர் இப்படி இருக்கிறோம்ல, தனிநபரா, அவங்க போய் அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அல்லாஹ் 70வது அத்தியாயத்தில் பேசுகிறான். எடுத்து காட்டப்படும், ஒருவருக்கு ஒருவர் எடுத்து காட்டப்படும். இங்க அவர் நிற்கிறார், இங்க இவர் நிற்கிறாருங்கிற அவருக்கு தெரியப்படுத்தப்படும். எடுத்து காட்ட பிறகு யவத்துல் முஜ்ரிமூன், அந்த நாள்ல ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எடுத்து காட்டப்பட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் போய் பேசுவான். இதுக்கு பகரமாக எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு, நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு பகரமாக உனக்கு நான் இதெல்லாம் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுவானாம். எதை பேரம் பேசுவான்? நரகமும் காட்டப்படும், சொர்க்கமும் காட்டப்படும், உறவினர்களும் நிற்கிறது காட்டப்படும். காட்டப்பட்ட பிறகு அந்த வேதனையை, அந்த அதாபை எல்லாம் அந்த மனிதன் பார்த்த பிறகு அல்லாஹ்விடத்தில் போய் பேசுவான். ஈடாக பேரம் பேசுவான். பி பனிஹி, என் பிள்ளையே எடுத்துக்க. நரகத்துடைய வேதனையை பார்த்த பிறகுங்க அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் பேரம் பேசுவானாமா, இந்த வேதனைக்கு பகரமா என் பிள்ளைகளை எடுத்து நரகத்தில் போட்டு, ஓ சாகிபத்தி கட்டிய மனைவியை எடுத்து போட்டு, வா உம்மிகி தாயையும் போட்டு, வா வீகி தந்தையும் போட்டு, இந்த உலகத்தில் என்னுடைய உறவினராக எனக்கு யாரெல்லாம் பக்கபலமாக உலகத்தில் இருந்தாங்களோ எல்லாத்தையும் தூக்கி நரகத்தில் போட்டு, இந்த உலகத்தில் நல்லவன் தீயவன் கெட்டவன் இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போட்டு என்னை மாத்திரம் காப்பாத்துறீரைவா. உலகத்தில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, என் பையனை தூக்கி போட்டுரு, என் பிள்ளைய தூக்கி போட்டுரு, என் மனைவியை தூக்கி போட்டுலாம் சொல்ல மாட்டோம். இவ்வளோ பெரிய கல்நெஞ்சு கொண்டவனா இருந்தா கூட அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க. உலகத்திலேயே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வேதனையை விட பல மடங்கு கூடுதலான வேதனை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான்ல, மனிதன் நரகத்தில் தூக்கி எறியப்படும் பொழுது அவன் அப்படியே அந்த வேதனையில துடிப்பான், கஷ்டப்படுவான், புலம்புவான், அப்படியே தண்ணீர் தண்ணீர் என்று கத்துவான். சுத்தி நெருப்பு, மேல் பக்கம் கீழ் பக்கம் அடிப்பக்கம் எல்லா பக்கம் தீ. தீயில தூக்கி அந்த மனிதன் போடப்படும் பொழுது அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் கத்துவான். எனக்கு ஏதாவது போர்வை கொடுங்கன்னு கேட்பான், என்னை சுத்தி போற்றிக் கொள்வதற்கு ஏதாவது விரிப்பு கொடுங்கன்னு கேட்பான், தண்ணீர் கொடுங்கன்னு கேட்பான், உணவு கொடுங்கன்னு கேட்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நெருப்பாலான போர்வை கொடுக்கப்படும், நெருப்பாலான விரிப்பு கொடுக்கப்படும். ஏற்கனவே நெருப்பு, போர்வை நெருப்பா கொடுப்பான் அல்லாஹ். தண்ணீர் கொடுக்கப்படும், கொதிக்கப்பட்ட அப்படியே சூடேற்றப்பட்ட சீல் அவர்களுக்கு வழங்கப்படும். தண்ணீர் கொடுக்கப்படும், எடுத்து குடித்தால் குடல் எல்லாம் அப்படியே துண்டு 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 துண்டா கத்தரிச்சு அப்படியே வெளியேறி விடும். இவ்வளவு கொடூரமான தண்ணீர் கொடுக்கப்படும். இவ்வளவு பயங்கரமான நாள். இந்த வேதனையெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் போய் பேசுறானாமா, கண்ணு முன்னாடி இந்த வேதனையை பார்த்துட்டு அல்லாஹ்விடத்தில் போய் கேட்கிறான் மனிதன். நம்ம தப்பிக்கணுங்கிறது மாற்று கருத்து இல்லைங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க தப்பிக்க நினைப்போம், அப்படி நினைக்க மாட்டோமா? அந்த நாளுடைய பயங்கரம், நான் பெத்த பிள்ளைய கூட தூக்கி போட்டுறல, என்னோட என்னுடைய சுக துக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில் கழித்த என்னுடைய மனைவியை கூட தூக்கி போட்டு, என்னுடைய பெற்றோரை தூக்கி போட்டு, நல்லவர்களை தூக்கி போடு, உறவினர்களை போடு, நண்பர்களை போடு, என்ன மாத்திரம் காப்பாற்றுகிறேவா. இப்படி ஒரு மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட நாளுங்க அது, இப்படிப்பட்ட பயங்கரம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இந்த நாள்ல நாம் நிறுத்தப்படுவோம். அல்லாஹ் வர்ற ஸ்டேயில பற்றி அல்லாஹ் சொல்றான், எல்லாம் அப்படியே கூட்டமா போய் நிற்போம்ல, பேதுமாக்கு வர்றோம், அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம்ல, யார் பக்கத்தில் இடம் இருக்குதோ அங்கே போய் நிற்போம், அங்கே போய் உட்கார்ந்துக்கிடுவோம். அது மாதிரி மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படும் பொழுது எங்க இடம் இருக்குதோ அங்கே நிற்போம். உறவினர்கள்லாம் பார்த்து தனித்து தனித்து அங்கங்கே போய் செட்டில் ஆகி நிற்போம்ல. நிற்கும் போது அல்லாஹ் அப்பதான் வர்றான். என்று யாரும் அல்லாஹ் உலகத்தில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று என்னால் முடிந்த அளவுக்கு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். பார்த்தீங்களா, கண்ணில் பார்க்கல, மறுமையில பார்ப்போம்.
அல்லாஹ் வர்றான். வந்த உடனே அல்லாஹ்வுடைய சவுண்டு அப்படியே கர்ஜனை வந்து உழுவும். மறுமையில வரும்பொழுது வாங்க நல்லா இருக்கீங்க அப்படிலாம் அல்லாஹ் வர மாட்டான். வந்த உடனே ஒம் தாஜுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன், அடே பாவிகளா குற்றவாளிகளா தனியா பிரிஞ்சு நில்லுங்கடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய வருகையை பார்த்தீங்கன்னா அப்படியே அடிவேறு கலக்கிருங்க. அந்த நாள்ல ஏற்கனவே பயம், ஏற்கனவே கண்ணு முன்னாடி நரகத்தை பார்த்துட்டோம், அதனுடைய வேதனையை பார்க்கிறோம், அதுல துடிக்கக்கூடிய துடிப்பை பார்க்கிறோம், அதுல இருந்து என்னை காப்பாத்து என்று புலம்புறோம். யாரை வேணாலும் தூக்கி போட்டுடலாம் நான் தப்பிக்க நினைக்கும் போது அல்லாஹ் வருகிறான். வந்த உடனே அல்லாஹ் சொல்றான் மும்தாஜிலும் ஐயுகல் முஜ்ரிமூன், இந்த நாள்ல குற்றவாளிகளை அயோக்கிய பேர்களை தனியா நில்லுங்கடா. அப்படியே சப்பு சப்பாக பிரித்து நிறுத்தப்படும். அந்த வார்த்தை சொன்ன உடனே மாணவர்கள் நிற்பாங்க அப்படியே லைனா, அவங்களுக்கு பின்னாடி நல்ல மக்கள் நிற்பாங்க. அதுக்கு பிறகு பாவிகள் அப்படியே கொஞ்சம் பாவிகள் அப்படியே பெரிய அளவுக்கு அப்படியே பாவிகள் குற்றவாளிகள் என்று அப்படியே லைனா நிப்பாட்டப்படும். இந்த வார்த்தை தான் ஆட்டோமேட்டிக்காக சப்பு சப்பா நின்றுவோம். அது வரைக்கும் தான் எல்லாத்தையும் பார்த்து ஓடிக்கிட்டு கிடப்போம். அப்படியே நின்றுவோம். நிற்கும் பொழுதே முடிஞ்சது, நிற்கும் போதே யார் பக்கத்தில் நிற்கிறோன்னு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். அப்படியே ஒவ்வொரு நிகழ்வும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே ஒரு மரண வீதியில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதனால தான் எல்லாம் சொல்கிறான், அந்த நாளில் எல்லாம் போதை வயப்பட்டவங்க மாதிரி நிற்பீங்க. யாரும் போதை பொருளாக எடுத்திருக்க மாட்டீங்க, குடிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் எல்லாரும் போதை வயப்பட்ட மாதிரி தான் நிற்பீங்க. எல்லாவும் வந்துடுறான். நரகமும் காட்டப்படுது, நரகத்துடைய வேதனை நெருப்பு தண்டனை காட்டப்படுது. ஒவ்வொருத்தரா எல்லாம் அழைத்து விசாரிப்பான். விசாரணையை பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா இருக்கும். ஒரே வசனத்தில் அல்ல பல இடங்கள்ல சொல்றான். அது மாதிரி சொல்றான், வா அம்மாமன் ஊத்திய கித்தாபகு பி சிமாலிகி. ஒரு சிலருக்கு அந்த நாள்ல அவங்களுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்யப்பட்ட 7 புத்தகம் அவர்களுக்கு இடது கரத்தில் வழங்கப்படும். ஃபயகூலு, அவர்கள் வாங்கிட்டு சொல்லுவார்கள், யாழைத்தனா லம் ஊத்த கித்தாபியா, இந்த கித்தாபுக்கு இந்த ஏட்டுக்கு இந்த புத்தகத்துக்கு என்ன நேர்ந்தது? இதுல நான் செஞ்ச எல்லா தப்பும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயம், அற்பமான விஷயம், இதெல்லாம் அல்லாஹ் பிடிக்கவா போறான், தெரியவா போறது என்று செய்தேன். மனிதர்களிடத்தை மறைத்து செய்தேன். எல்லாமே இதுல அப்படியே அக்கக்கா எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன நேர்ந்தது, என்னுடைய விசாரணை என்ன ஆகும், என்னுடைய கதை முடிந்து விட்டது, நான் மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்க வேண்டாமா, புதைச்சதோடு என்னுடைய கதை முடிக்கப்பட்டிருக்க வேண்டாமா, நான் திரும்ப எழுப்பப்படாமல் இருந்திருக்க வேண்டாமா, நம்மளுடைய புலம்பலை எல்லாம் சொல்றாங்க. பார்த்த உடனேயே நமக்கே தெரியுங்க, மறுமையில புத்தகம் பார்க்கலாம் வேண்டாம், உலகத்திலே நம்ம கணக்கு எடுத்தா நன்மை எவ்வளவு இருக்கு, தீமை எவ்வளவு இருக்கிறது, தீமை தான் ஜாஸ்தியா செஞ்சுட்டு இருக்கோம். உலகம் அப்படிப்பட்ட காலகட்டம். ஈபாதத்து நன்மை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் குறைவு. உலகத்துடைய தேட்டம் நாட்டம், இந்த உலகத்துடைய பெருமை, இதுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நிறைவு. கணக்கு போட்டா தெரியுது. மறுமையில அல்லாஹ் அதை பட்டியலோட தருவான். அப்படியே டெக்ஸ்டா தரும்பொழுது அது வேற பயங்கரமாக இருக்கும். அது பயங்கரமா தரப்படும். வாங்கின ஒரு சிலர் சொல்லுவாங்க, மா அக்னி அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் காணமப்பா, உலகத்துல காசு பணம்னு வாழ்ந்தேன், நிறைய சேர்த்தேன், அதேலாம் இந்த நாளில் காணலையே, அதை வச்சா அது ஏதாவது தப்பிச்சிடலான்னு நினைச்சல. காசு இருந்தா உலகத்துல எதுல இருந்தாலும் தப்பிக்கலாம். கொலையே செஞ்சுட்டு கூட தப்பிக்கக்கூடியவங்கலாம் இன்னைக்கு பார்க்குறோம். இல்லைன்னு மறுத்து வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்டு பெரிய பதவியில இருக்கிறான், காசு இருந்தா போதும். அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் தப்பிச்சிடலாமா, அப்படித்தான் அந்த நாளில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா. அல்லாஹ்வே சொல்றான், என்னுடைய பொருளாதாரத்தை காணலையப்பா, காசு பணத்தை காணலையப்பா, என்னுடைய பவரை என்னுடைய அதிகாரத்தை காணலையப்பா, இப்படி புலம்புவானா மனுஷன். கையில வாங்கிட்டோம், நம்முடைய நன்மை தீமை தெரிஞ்சிருச்சு, நரகம் பார்த்துட்டோம், அல்லாஹ்வை பார்த்துட்டோம், எல்லாம் புலம்பி முடிச்ச பிறகு அல்லாஹ் சொல்றான், குதூஹு ஃபஹுல்லுஹு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விளங்க மாட்டுங்கள், சும்மல் ஜஹீம சல்லுஹு, அவனை நரகத்தில் போட்டு கருக்குங்கள். அடுத்து அல்லாஹ் கர்ஜனை போடுறாங்க, புடி அவனை, விளங்க மாட்டு, தூக்கி நரகத்தில் போட்டு கருக்கவனை அப்படின்னு எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிலிண்டர்ல இருந்து தீ எரியுது, வீட்டில் சமையல் செய்கிறாங்க, எல்லாம் பார்க்குறோம். அது தீ ஓரளவுக்கு வருது, அதுலேருந்து சமைக்கிறாங்க.
அதில் ஒரு கொசு வந்து உட்காந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் மண் அப்படியே என்ன ஆச்சுன்னா தெரியாது. நான் தீ ஜாஸ்தியாக வருது, ஒரு சின்ன அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொசுவோ ஒரு ஈயோ போய் உட்கார்ந்தா ஸ்பாட்டில் கறி ஒன்றும் இல்லாமல் போயிடும். நரகம் எப்படிப்பட்டது? இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், நரகத்தில் அவனை கருக செய்யுங்கன்னு சொல்லிட்டு பின்னர் 70 முழம் சங்கிலியால் அவனை பிணையுங்கள். நம்முடைய நரகம் கட்டி இழுத்து வரப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 70 முழ சங்கிலியால் நரகம் கட்டி இழுத்து வரப்படும். ஒரு சங்கிலியில 70,000 மாணவர்கள் பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதோட இறைச்சல் பயங்கரமா இருக்கும். ஒரு சங்கிலி 70,000 பேர் இழுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி 70 சங்கிலி இருக்கும். அவ்வளவு மாணவர்கள் இழுத்துட்டு வருவாங்க. பிரம்மாண்டமா இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க. மாணவர் எப்படி இருப்பாங்க? நம்மளே மாதிரி 6 அடி இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு ஜிப்ரீலை அவருடைய முழுமையான தோற்றத்தில் பார்த்தோம், பூமிக்கும் வானத்துக்கு இடைப்பட்ட அளவுக்கு இருந்தாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒருவர் நிற்க வேண்டும்னா இந்த இடம் போதுமானதா இருக்கும். அது மாதிரி 70,000 பேர் நிற்கிறாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு நிற்பாங்க? 70,000 பேர் ஒரு சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி 70 சங்கிலி இருக்குன்னா எவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு. அதுல 6 அடிக்கு இருக்கக்கூடிய நம்மளை தூக்கி அல்லாஹ் போட்டானா, ஒரு மனிதனை போட்டானா ஸ்பாட்ல கறிடுவோம்ல. சிலிண்டர்ல இருந்து வர்ற தீயில ஒரு கொசு உட்கார்ந்தா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். பிரம்மாண்டமான நெருப்புல மனுஷனை தூக்கி போட்டா ஸ்பாட்ல சாம்பல் ஆயிடுவோம். அப்படி ஆகக்கூடாதுன்னு அல்லாஹ் மாத்துறான். எப்படி மாத்துறான்? நம்மளே பிரம்மாண்டமான தோற்றத்துக்கு மாத்துறான். நரகத்துல யாரை தூக்கி அல்லாஹ் போடுறானோ அவர்களை பிரம்மாண்டமா மாத்துறான். கடுமையான நெருப்பு, கடுமையான நரகம், வேதனை கடுமையா உணர வேண்டும். எப்படி மாத்தான் மனிதனை? அல்லாஹ்வே சொல்றான், பின்னர் அவனை 70 முழம் கொண்ட சங்கிலியால் பிணைச்சு இழுத்துட்டு போவோம். நம்மளை கட்டி இழுக்கிறது, மனுஷனை கட்டி இழுக்கிறதுக்கு 70 முழம் சங்கிலி இழுத்துட்டு வானவர்கள் அப்படியே இழுத்துட்டு போய் வீசுற அளவுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இந்த தோல் புஜத்திலிருந்து இந்த தோல் புஜம் இந்த டிஸ்டன்ஸை மனுஷனை கடக்கணும்னா ஒரு பெரிய வணிக கூட்டம் ரொம்ப நாள் போற அளவுக்கு தொலைவு இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமா அல்லாஹ் மாத்திடுவான். அப்படி மாத்தி நரகத்தில் போடப்படும் பொழுது 6 அடிக்கு இருக்கக்கூடிய நம்ம தெரியாம சிலிண்டர்ல இருந்து வரக்கூடிய அடுப்புல இருந்து வரக்கூடிய தீயில கையை வச்சோம்னா வேதனை தெரியுது பார்த்தீங்களா? அது மாதிரி நரகத்தில் ஒரு மனிதனை அல்லாஹ் பிரம்மாண்டமா மாத்தி தூக்கி போடுறான். எப்படி இருக்குங்க வேதனை? கற்பனையில எண்ணி பார்க்க முடியாதுங்க. தோல் எல்லாம் அப்படியே கருகி வேதனையில துடிச்சு புலம்பி அடித்தட்டை வந்து நிற்கும் பொழுது அவ்வளவுதான், முடிஞ்சது, இனி தப்பிச்சிடலாம், உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவனை தூக்கு, புது தோலை போர்த்து அவனை வேதனை உணர்வதற்காக புது தோல் போர்த்தி மறுபடி முதல்ல இருந்து வேதனை ஆரம்பிக்கப்படும். எப்ப வரைக்கும் இந்த வேதனை கொடுக்கப்படும்? ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமா. அவன் தண்டனைக்கு ஏற்ற மாதிரி காலத்திற்கு வழங்கப்படும். அல்லாஹ் அந்த நரக வேதனை விட்டு நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லாமல் நாம் நிறுத்தப்படுவோம். அல்லாஹ்வையும் பார்ப்போம், நரகத்தையும் பார்ப்போம், சொர்க்கத்தையும் பார்ப்போம். இந்த நாளில் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம், என்னுடைய இறைவன் இந்த உலகத்தில் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கானோ அதை நான் கடைபிடிப்பேன். இந்த மாதத்தில் நினைவுபடுத்துறோம் பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பெரிய தியாகங்களை செஞ்சிருக்கிறார். கல்லாத வயது வரைக்கும் குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, இறைவா குழந்தையை கொடு, குழந்தையை கொடுன்னு கேட்கிறார். குழந்தை பிறந்தது, வயோதிகத்தில் பிறந்தது, தனக்கு வாரிசு கிடைச்சது என்று மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது கொண்டு போய் காட்டில் விடுன்னு அல்லாஹ் சொல்றான். வனாந்திர பாலைவனத்தில் கொண்டு போய் தண்ணி இல்லாத இடத்துல விடுன்னு அல்லாஹ் சொல்றான். விட்டுட்டு வர்றார். வளர்ந்து நிற்கிறார் இளைஞராக, கொண்டு போய் அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். கூட்டிட்டு போய் அறுக்க தயாரா போய் நிற்கிறார் களத்துல. எப்படி அவரால் முடியுது? அல்லாஹ்வே சொல்றான்ல, மகத்தான சோதனை இது. பையன் அறுக்க சொன்னதுங்கிறது மிகப்பெரிய சோதனை. அவருக்கு அவருடைய இறைவன் பல சோதனைகளை செய்தான், எல்லாத்திலையும் ஜெயிச்சார். அத்தமாக அனைத்திலும் வெற்றி பெற்றார். இது காலு ரப்பி அஸ்லீம், கட்டுப்படு என்று அவருடைய இறைவன் அவரை பார்த்து சொன்னான். அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், ரப்புடைய ஆலமீனான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார். எதை சொன்னாலும் செய்யார். இந்த மாசத்துல வெறுமனே இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபின்னு கேட்டுட்டு போறதுக்கு இல்லைங்க. எப்படிங்க அவர்னால முடியுது? மறுமையில அவன்கிட்ட தான் போய் நிற்க போறோம்.
அவன் சொன்னா இந்த உலகத்துல வெற்றி வாங்காதேன்னு வாங்குவேன், வரதட்சணை வாங்காதன்னு சொன்னா செய்வேன், தர்கா வழிபாடு இணை வைக்காதன்னு சொன்னா செய்வேன், பெருமைக்காக எதை வேண்டாலும் செய்வேன். அவன் சொன்னா என்ன? அப்படி இருந்துட்டு அவன்கிட்ட தானே போய் நிக்கணும். என்னுடைய இறைவன் எதை எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை கட்டுப்பட்டால் அவனிடத்தில் நிற்பேன். அந்த நாள்ல தப்பிக்க முடியாது. அந்த நாள்ல தப்பிக்க வேண்டும் என்றார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், யாரும் யாருடைய அமல்களையோ செயல்களையோ வைத்து அந்த நாளில் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் அந்த நாளை என்னுடைய இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளை நான் இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு நம்மளால முடியாது, ஓரளவுக்காக அல்லாஹ் கட்டுப்படலாம்லங்க. ஓரளவுக்காக என்னுடைய இறைவன் எதை சொல்லி இருக்கிறான், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடுக்கல் வாங்கல, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய இறைவன் எதை விதித்து இருக்கிறானோ என்னால் முடிந்த அளவுக்கு கட்டுப்படுவேன். அப்படி கட்டுப்பட்டால் அந்த நாளில் தப்பிச்சிடலாங்க. இல்லைன்னா மாட்டுக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை, நிற்போம். என்னுடைய குடும்பம் எனக்கு உதவாது, பிள்ளைகள் உதவாது, என்னுடைய பொருளாதாரம் உதவாது, என்னுடைய அதிகாரம் உதவாது. தலைவர்கள் தன்னுடைய தொண்டர்களை காணும் பொழுது, வேதனையை உணரும் பொழுது அவர்களை விட்டு விரண்டோடி விடுவார்கள். தலைவர்களிடத்தில் தொண்டர்கள் போய் கேட்கும் பொழுது, உன்னை யாரா பின்பற்ற சொன்னா என்று கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பார்த்தீங்களா? எந்த தலைவன் உதவ மாட்டான், குடும்பமே உதவாது, உயிர் நண்பனே உதவ மாட்டான், காசு யாரும் உதவ மாட்டாங்க. என்னுடைய இறைவன் மாத்திரம்தான் எனக்கு அந்த நாளில் உதவ முடியும். என்னுடைய இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவனை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதைத்தான் இப்ராஹிம் நபி தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இளைஞராக இருந்து மரணிக்கிற வரைக்கும் கடைபிடித்தார். பல ஆயிரம் வருடம் கழிந்தாலும் திரும்ப திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கையிலிருந்து நாம் கிடைக்கக்கூடிய படிப்பினை நாமும் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அவள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதற்கான பாக்கியத்தை வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மாவுடைய நிறைவு செய்கின்றேன்.